இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ போன வீடியோ நம்ம வந்து கன்ஜங்ஷன் பத்தி பார்த்தோம். 3 கன்ஜங்ஷன் இருக்கு. இது வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேஸ்லயே இருக்கும், கிளாஸ்லயே இருக்கும். சென்டென்ஸ் வேர்ட்ஸ் ஜாயின் பண்றதுக்கும் கன்ஜங்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இல்ல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். These conjunctions join words, phrases, clauses of equal rank. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா she ran fast. இது வந்து won the game. இப்போ மீனிங் இருக்குல்ல, she ran fast மீனிங் இருக்கா? அப்புறம் won the gameவும் மீனிங் இருக்கா? அடுத்து சேர்க்கறதா வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட். சரிங்களா? இப்ப பாருங்க, இதே போல பாருங்க. இதுவா get ready soon மீனிங் இருக்கும் பாருங்க. you will win the bus, you will miss the bus. get ready soon சீக்கிரமா கிளம்பு, இல்லன்னா ஆர் இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். you will miss the bus, நீ பஸ்ஸை மிஸ் பண்ணுவ. இது வந்து எல்லாமே இண்டிபெண்டன்ட் வரும், டிபெண்டன்ட் ஆகாது. சரிங்களா? I requested him, he did not do the work, but இதுவும் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். எப்ப ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும் அது சேர்க்கறத வந்து கன்ஜங்ஷன் இல்ல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நம்ம சொல்லலாம். behave well or else you will suffer மீனிங் இருக்கும், சேர்க்கறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நம்ம சேர்க்கிறோம். இப்போ சபார்டினேட் கன்ஜங்ஷன். இது என்னன்னா these conjunctions join two clauses, one of which is subordinate to the other. இல்ல subordinate to the other. இப்போ டைம்ல பாருங்களேன், make hay while the sun shine. while Ravi reached the exam hall before the school bell. அதே போல இது வந்து டைம்க்கு நம்ம யூஸ் பண்றது. இதெல்லாம் பிளேஸ்க்கு வந்து வேர், வேரவர், வென்ஸ், விதர் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் பிளேஸ்க்கு. அப்போ யூ வில் ஃபைண்ட் யுவர் புக்ஸ் வேர் யூ ஹேட் பிளேஸ்ட் தெம். எந்த இடத்துல, பிளேஸ் இது வந்து இடத்தை குறிக்கிறதா வேர். வேர் த டாக் ஃபாலோட் ஹிம் வேரவர் ஹி வென்ட். எங்க போனா வந்து பின்னாடி போயிட்டே இருக்கா, வேரவர். ஆஃப் கன்செஷன். அப்ப தோ, ஆல்தோ, ஈவன் தோ வரும். எப்பயுமே ஆல்தோ, தோ, ஈவன் தோ வந்து the alarm woke me up even though it wasn't very loud. The child was not covered although it was very cold. இப்ப கான்ட்ராஸ்டிங்ல தான் வந்து இந்த தோ, ஆல்தோ எல்லாம் வரும் கான்ட்ராஸ்டிங் சென்டென்ஸ்ல. ஆஃப் கம்பேரிசன், கம்பேர் பண்றது. கம்பேர் பண்ணும்போது வந்து ஆஸ் யூஸ் பண்ணலாம், தேன் யூஸ் பண்ணலாம் கம்பேர் பண்ணும்போது. அப்போ he is not as clever as you. இப்ப கம்பேர் பண்ண, அவனை விட நீ கிடையாதுன்றது கம்பேர் பண்றாங்களா, அதனால வந்து ஆஸ் யூஸ் பண்றோம் நம்ம. இதே போல ரெகா இஸ் பெட்டர் தேன் her father. இதுவும் கம்பாரிசன். கம்பாரிசனுக்கு ஆஸ் தேன் யூஸ் பண்ணும். இப்ப கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க. these passive conjunctions recur equal structures after each one. இந்த இடத்துல ஸ்ருதி wants either the chocolates or the cake. இந்த இடத்துல either or எதுக்கு யூஸ் பண்றோம்னா சாய்ஸ்க்கு. இதுக்கு gives a choice. சாய்ஸ் இருக்கும்போது நம்ம எது யூஸ் பண்ணோம்னா, நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த இது டெஃபினிஷன் மட்டும். either or வந்தாவே gives a choice. She said that she would like to have both the chocolate and the cake. இப்போ போத்தும் அண்டும் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா joins two things. joins two things together. சேர்க்கிறது. இப்ப என்னென்ன சேர்த்திருக்கோம், both the chocolate and the cake. சேர்க்கறதால நம்ம வந்து டூ திங்ஸ் சேர்க்கறதால தான் போத்தும் அண்டும் அங்க யூஸ் பண்ணிருக்கோம். You can have neither the cake nor the ice cream. neither nor எங்க யூஸ் பண்ணுவோம், neither not this, இது இல்ல அதுவும் இல்ல. அப்போ not this and not that, இதுவும் இல்ல அதுவும் இல்ல. சரிங்களா? I have not yet decided whether I will have the cake or the ice cream.
whether எங்க யூஸ் பண்ணுவோம்? shows the possibilities. shows two possibilities. possibilities. இப்ப இந்த இடத்துல I have not yet decided whether I will have the cake or the ice cream. அப்போ பாசிபிலிட்டி ரெண்டு பாசிபிலிட்டி காமிக்கிறேன். இது இல்லைன்னா அது. சரிங்களா? she ate not only the chocolate but also the ice cream. இது எங்க யூஸ் பண்ணுவோம்? not only but also. அப்போ as extra information. as extra information. இதெல்லாம் நீங்க வந்து இந்த மீனிங்லாம் பார்த்துட்டு தான் நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். எதனால இது வந்தது தெரியணும் உங்களுக்கு. நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இப்போ வந்து இது நாட் ஒன்லி பட் ஆல்சோ நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ல. இது எதுக்கு இங்க யூஸ் பண்ணிருக்கோம்னா ஆஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நாட் ஓன்லி சாக்லேட் பட் ஆல்சோ ஐஸ்கிரீம். இது இல்லாம இதையும் நான் சாப்பிட போறேன் அப்படின்றது. அபிராமி இஸ் போத் கியூட் அண்ட் லவ்லி. இந்த இடத்துல வந்து ஜாயின்ஸ் டூ திங்ஸ் டுகெதர். ஜாயின்ஸ் டூ திங்ஸ் டுகெதர். டூ திங்ஸ் டுகெதர். என்ன சொன்னோம்? அபிராமி வந்து கியூட்டாவும் இருக்கா, லவ்லியாவும் இருக்கா. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்றோம். அதான் போத் அண்ட். ஃபர்ஸ்ட்டுக்கும் நான் அதை சொன்னேன், போத் அண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அண்டர்லைன் த கன்ஜங்ஷன்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதுல எது எது கன்ஜங்ஷன் பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா கன்ஜங்ஷன் அண்ட். அண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஜாயின்ஸ் டு நவுன்ஸ். அந்த ரெண்டு பேரையும் ரேவதியும் ரோகிணியும் ஜாயின் பண்றோம்ல, ஜாயின்ஸ் டு நவுன்ஸ். ரெண்டு பேரையும் ஜாயின் பண்றதால இங்க அண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இஃப் யூ சே சோ ஐ வில் பிலீவ் இட். இந்த இடத்துல இஃப் இது வந்து கண்டிஷனல் கிளாஸ். இஃப் வந்து கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல். சேகர் இஸ் இன்டெலிஜென்ட் பட் கேர்லெஸ். பட் எதுக்குன்னா கான்ட்ராஸ்ட், மாறுபட்ட முரண்பாடான கருத்துக்கள், கான்ட்ராஸ்ட் கேரக்டர். சேகர் இஸ் இன்டெலிஜென்ட் பட் கேர்லெஸ். அவன் வந்து கேர்லெஸ் அவன் அப்படின்னு கான்ட்ராஸ்டிங். The bus was overcrowded, so Arun avoided traveling on it. So இங்க ரிசல்ட் காமிக்கிறாங்க. என்னது? so வந்து shows the result. shows the result. The bus was overcrowded. அதனால அவன் என்ன பண்ணான்? Arun avoided traveling on it. that shows the result. அந்த இடத்துல நம்ம வந்து so தான் யூஸ் பண்ணணும். though Vinay is ill. He doesn't skip classes. தோ வந்து கான்ட்ராஸ்ட். முரண்பாடான கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம வந்து தோ யூஸ் பண்ணுவோம், பட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ அவன் வந்து வினய் இஸ் இல், ஹி டசன்ட் ஸ்கிப் கிளாஸஸ். ஜுரமா இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான்? அவன் வந்து கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணல அப்படின்றதான். வேறுபட்ட கருத்து தான், அதுக்கு வந்து தோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். fill in the blanks in the following sentence with suitable conjunction from the பாக்ஸ். ஓகே, இந்த பாக்ஸ் எடுத்து எழுதணும் நம்ம. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I returned home after the bus had started. ஏன் இங்க ஆஃப்டர் போடுறோம்? ஏன்னா டைமை குறிக்குது. டைம் தானே. I returned home after the bus had started. டைமை குறிக்குது ஆஃப்டர் இங்க. I respect him because he was strict. because he was strict. Gives the reason. என்ன காரணம்? gives the reason. reason காரணம். ஏன் மரியாதை கொடுக்கான்? வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான மரியாதை கொடுக்கான் அப்படின்றான். சுதர்ஷன் will succeed if he works hard. if he works hard. condition class. அரவிந்த் டேஷ் அருண் ஆர் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரம் தேர் சைல்ட்ஹுட். ரெண்டு பேருமே சைல்ட்ஹுட்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்? ரெண்டு நவுன் சேர்க்க என்ன சொன்னேன்? அண்டு. ஜாயின்ஸ் டூ நவுன் சொல்லலாம், இல்ல ஜாயின்ஸ் த நவுன், ஜாயின்ஸ் டூ நவுன் சொல்லலாம், இல்ல ஜாயின்ஸ் த நேம்ஸ் கூட சொல்லலாம். ரெண்டு பேரை சேர்க்கறதுக்காக அண்டு யூஸ் பண்றோம். யூ கான்ட் ஹாவ் தீஸ் ஃப்ரூட்ஸ் till. இந்த இடத்துல பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல பாருங்க. அதை பார்த்தா நம்ம எழுதணும். till எதுக்காக யூஸ் பண்றோம்? மீன்ஸ் until. அது ரைப் ஆற வரைக்கும். மீன்ஸ் until.
டில்னா அன்டில் மீனிங் இங்க என்னன்னா அது ரைப் ஆற வரைக்கும் அப்படின்ற மீனிங் அது. சரிங்களா? யூ கான்ட் ஹாவ் தீஸ் ஃப்ரூட்ஸ் டில் தே ரைப். பழம் ஆற வரைக்கும் நம்ம சாப்பிட முடியாதுன்ற மீனிங் அது. தேங்க்யூ.